ஹாய் எவ்ரி ஒன். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தாலுக்கா அளவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேலே நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். 12th எனி டிகிரி, டிப்ளமோ, பிடெக் கூட முடிச்சிருக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும், நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஆண் பெண் திருநங்கைகள் விண்ணப்பிக்கலாம். முதல் நம்ம எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்துட்டு அதன் பிறகு நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒட்டுவதற்கென்று தனியாக பாக்ஸ் இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்ட வேண்டும். ஸோ இந்த பாக்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா, ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. அதற்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் பெரிய எழுத்துக்களில் எழுதணும். பாலினம் ஆனா பெண்ணா திருநங்கையான்றதை மேலே டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தாக உங்களுடைய வயது, தகப்பனார் பெயர் எழுதிடுங்க. கல்வி தகுதி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி, கேஸ்ட், ஜாதி மற்றும் பிரிவு, ரிலிஜன் மதம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அலுவலக விலாசம், ஆஃபீஸ் அட்ரஸ், வசிப்பிட விலாசம், ரெசிடென்ஷியல் அட்ரஸ். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தொழில், தொலைபேசி எண், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எப்பகுதியில் சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டராக பணி செய்ய விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, வட்ட அளவில் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், சாத்தான்குளம், விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம். ஸோ உங்களுக்கு எங்கே பணி செய்ய விருப்பமோ ஸோ அதுக்கு நேராக பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பகுதிக்கு நேராக ஊருக்கு நேராக பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் டிக் பண்ணுற மாரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தாங்கள் ஏற்கனவே சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டராக பணிபுரிந்திருந்தால் விவரம். அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா, செய்த பணிகள் குறித்து தெரிவிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை எழுதிடுங்க. குற்ற வழக்குகளில் ஏதேனும் நீவர் சம்பந்தப்பட்டவரா இருந்தால் அதோடைய விவரம் கேட்டிருக்கிறாங்க. மேலும் தாங்கள் தெரிவிக்கும் தகவல்கள், அது இன்ஃபர்மேஷன் இருந்தாக நீங்கள் எழுதிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நாளிடம் எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்க முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். எந்த முகவரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, உயர்திரு தலைவர் அவர்கள், தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், தூத்துக்குடி 628003 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 19/7/2024 அன்று மாலை 5 மணிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். ரைட்டுங்களா? தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், தூத்துக்குடி. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்களாக பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் கோவில்பட்டி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், சாத்தான்குளம், விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம் ஆகிய ஊர்களில் இயங்கும் வட்ட சட்டப்பணிகள் குழுவிற்கு சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்களாக சேவை புரிய கீழே குறிப்பிட்டுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. சில பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உட்பட ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள், சமூக பணியில்
முதுநிலை கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மருத்துவர்கள், உடல்நல நிபுணர்கள், மாணவர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் அவர்கள் வழக்கறிஞராக பதிவு செய்யும் வரை அரசியல் சார்பற்ற அரசு சாரா சமூக சேவை நிறுவனங்கள் மற்றும் சங்க பிரமுகர்கள், மகளிர் குழுக்கள், மைத்திரி சங்கங்கள் மற்றும் வறியோரை உள்ளடக்கிய சுய உதவி குழுக்கள் ஆகியவற்றின் உறுப்பினர்கள், மாவட்ட வட்ட சட்டப்பணிகள் தன்னார்வ சட்ட பணியாளர்கள் பணிக்கு பொருத்தமாக கருதும் நபர்கள்லாம் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். விரும்பத்தக்கதுன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கணினி அறிவு வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதர தகுதிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்துங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்கணும். அதுக்கிட்ட மதிப்பூதியம்னு பார்த்தீங்கன்னா நாள் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் தராங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 19/7/2024. அதுக்கடுத்த எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் பார்த்தீங்கன்னா 12 நபர்களும், கோவில்பட்டி வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் 7 நபர்களும், திருச்செந்தூர் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் 7 நபர்களும், ஸ்ரீவைகுண்டம் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் 7 நபர்களும், சாத்தான்குளம் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் 7 நபர்களும், விளாத்திக்குளம் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் 5 நபர்களும் மற்றும் ஒட்டப்பிடாரம் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் 5 நபர்களும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தினை நிரப்பி பதிவு தபாலில் கீழ்கண்ட முகவரிக்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிப்பு. சில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு நாள் 7/5/2024 விண்ணப்பித்தவர்கள் மறுமுறை விண்ணப்பிக்க வேண்டாம் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டிங்களா? அறிவிப்பு தேதி பார்த்தீங்கன்னா 7/5/2024 விண்ணப்பித்தவர்கள் மறுமுறை விண்ணப்பிக்க வேண்டாம் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் தேதி மற்றும் இடம் பின்னர் விண்ணப்பதாரருக்கு இணையதள அறிவிப்பு மூலம் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற விவரங்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்தையோ அல்லது அருகில் உள்ள வட்ட சட்டப்பணிகள் குழுவையோ அணுகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம மருத்துவ வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோவை நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க.